தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த கனமழையால் மலைப்பாதையில் உள்ள சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வைகை ஆறு உற்பத்தியாகும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வருசநாடு, மயிலாடும்பாறை, கடைமலை குண்டு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.